ஓம் சாந்தி. முரளி டேட் 17/3/2026 பாப்தாதா மதுபன். இந்த முரளியில் பாபா சத்தியத்திலும் சத்தியமான உண்மையான தந்தையினுடைய குழந்தைகளாக நாம் இருக்கோன்றதை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தி, அவரிடமிருந்து நமக்கு எவ்வளோ ஒரு உயர்ந்த ஆஸ்தி கிடைக்குது, நாம் எப்படி சாதாரணமாக இருந்தோம், எவ்வளோ உயர்வானவர்களாக ஈஸ்வரனுடைய ஞானம் நம்மை மாற்றுகிறது. அதோடு மட்டுமில்லை 21 பிறவிக்கான ஆஸ்தியையும் நம்ம பாபாட்டிருந்து அடைகிறோம். அப்பேற்பட்ட தந்தையை நாம் எவ்வளவு நினைவு செய்ய வேண்டும், எப்படி நினைவு செய்ய வேண்டும்ன்றத நிறைய விதங்களில் பாபா இன்னைக்கு நமக்கு புரிய வைக்கிறாரு. முரளியினுடைய ஹெட்டிங்: இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உண்மையிலும் உண்மையான சத்தியமான தந்தையிடமிருந்து சத்தியமான கதையை கேட்டு நரனிலிருந்து நாராயணராக ஆகிறீர்கள். உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு எல்லையில்லாத தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைத்து விடுகிறது. கேள்வி: தந்தையின் எந்த கட்டளையை பாலனை செய்யும் குழந்தைகள்தான் தங்க புத்தி உடையவர்களாக ஆகிறார்கள்? பதில்: தந்தையின் கட்டளையாவது தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து தந்தையை மற்றும் ராஜ்யத்தை நினைவு செய்யுங்கள். இதுவே சத்கதிக்கான சத்குருவின் ஸ்ரீமத் ஆகும். யார் இந்த ஸ்ரீமத்தை பாலனை செய்கிறார்களோ, அதாவது ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆகிறார்களோ, அவர்களே தங்க புத்தி உடையவர்களாக ஆகிறார்கள். பாடல்: இன்று மனிதன் இருளில் இருக்கின்றான். ஓம் சாந்தி. இது கலியுக உலகம் ஆகும். எல்லோரும் இருளில் இருக்கிறார்கள். இதே பாரதம் ஸ்வர்க்கமாக இருக்கும் பொழுது வெளிச்சத்தில் இருந்தது. இப்பொழுது தங்களை ஹிந்து என்று அழைத்து கொள்ளும் இதே பாரதவாசிகள் உண்மையில் தேவி தேவதைகளாக இருந்தார்கள். பாரதவாசிகள் சொர்க்கவாசியாக இருக்கும் பொழுது வேறு எந்த தர்மமும் இருக்கவில்லை. ஒரே ஒரு தர்மம் இருந்தது. ஸ்வர்க்கம், வைகுண்டம், பகிஷத், ஹெவன், இவை எல்லாமே பாரதத்தினுடைய பெயர்களாக இருந்தன. பாரதம் பழமையானதாக, தூய்மையானதாக, அதிக செல்வம் நிறைந்து இருந்தது. இப்பொழுது பாரதம் ஏழையாகிவிட்டுள்ளது. ஏனெனில் இப்பொழுது கலியுகத்தினுடையதாக இருக்கிறது. அது சத்தியுகமாக இருந்தது. நீங்கள் அனைவரும் பாரதவாசிகள் ஆவீர்கள். நாம் இருளில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது வெளிச்சத்தில் இருந்தீர்கள். பாபா அந்த இருள் வெளிச்சத்தை பற்றி சொல்றாரு. இந்த புரிதல் என்பது வெளிச்சம். சொர்க்கத்தினுடைய ராஜராஜேஸ்வரியாக லக்ஷ்மி நாராயணராக இருந்தார்கள். அதற்கு சுகதாமம் என்று கூறப்படுகிறது. இப்பொழுது எல்லோரும் பந்தனத்தில் இருக்கிறார்கள். குறிப்பாக பாரதம், பொதுவாக உலகம் ராவணனுடைய சிறையில் சோகவனத்தில் இருந்தது. அப்படியின்றி ராவணன் இலங்கையில் மட்டும் இருந்தான் மற்றும் ராமர் பாரதத்தில் இருந்தார். மேலும் அவர் சீதையை திருடி சென்றார் என்பதெல்லாம் கிடையாது. கீதை முக்கியமான அனைத்து சாஸ்திரங்களுக்கு சிரோமணி, ஸ்ரீமத். ஸ்ரீமத் அப்படின்னா ஸ்ரீ ஸ்ரீ சிவபாபாவினுடைய வழி, அதாவது பகவானால் கூறப்பட்ட கீதை. மனிதர்கள் யாருக்குமே சத்கதி செய்ய முடியாது. சத்யுகத்தில் ஜீவன் முக்தரான தேவி தேவதைகள் இருந்தார்கள். அவர்கள் இந்த ஆஸ்தியை கலியுகத்தின் கடைசியில் அடைந்தார்கள். பாரதத்திற்கு இது தெரியாமல் இருந்தது. எந்த சாஸ்திரத்திலும் இல்லை. சாஸ்திரங்களோ அனைத்தும் பக்தி மார்க்கத்திற்காக உள்ளது. அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் ஞானம் ஆகும். சத்கதி மார்க்கத்தின் ஞானம் எந்த மனிதர்களிடமும் கிடையாது. மனிதர்களின் குரு ஆக முடியாது என்று தந்தை கூறுகிறார். குருக்கள் யாருக்குமே சத்கதி அளிக்க முடியாது. அந்த குருக்கள் பக்தி செய்யுங்கள், தான புண்ணியம் செய்யுங்கள் என்பார்கள். பக்தி துவாபரம் முதல் நடந்து வந்துள்ளது. சத்யுக திரேதாவில் இருப்பது ஞானத்தின் பிராப்தி.
அப்படியின்றி அங்கும் ஞானம் நடந்து வருகிறது என்பது அல்ல. பாரதத்திற்கு இந்த ஆஸ்தி தந்தையிடமிருந்து சங்கமத்தில்தான் கிடைத்துள்ளது. இப்பொழுது மீண்டும் உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. பாரதவாசிகள் நரகவாசியாக மகான் துக்கமுடையவர்களாக ஆகிவிடும் பொழுதுதான் ஹே பதீத்த பாவனரே, துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவரே என்று அழைக்கிறார்கள். யாருடைய துக்கஹர்த்தா சுககர்த்தா, துக்கத்தை போக்கி சுகம் அளிப்பவர் யாருடையவர்? அவர் அனைவருடையவர். ஏனெனில் குறிப்பாக பாரதம் பொதுவாக உலகத்தில் 5 விகாரங்கள் இருக்கவே இருக்கிறது. தந்தை பதீத்த பாவனராவார். நான் கல்பமாக கல்பத்தின் சங்கமத்தில் வருகிறேன் என்று தந்தை கூறுகிறார். மேலும் அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் ஆகிறேன். அபலைகள், அகலியர்கள், வேஷ்யர்கள் மற்றும் குருமார்கள் ஆகியோருக்கும் நான் உத்தாரம் செய்ய வேண்டியது உள்ளது. ஏனெனில் இதுவே பதீத்த உலகம். பாவன உலகம் என்று சத்யுகத்திற்கு கூறப்படுகிறது. பாரதத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது. இவர்கள் சொர்க்கத்திற்கு அதிபதியாக இருந்தார்கள் என்பதை பாரதவாசிகள் அறியாமல் உள்ளார்கள். பதீத்தமான கண்டம் என்றால் பொய்யான கண்டம், பாவன கண்டம் என்றால் உண்மையான கண்டம். பாரதம் பாவன கண்டமாக இருந்தது. இந்த லக்ஷ்மி நாராயணரின் சூரியவம்ச பரம்பரை இருந்தது. இந்த பாரதம் அவினாஷி கண்டமாகும். அது ஒரு பொழுதும் அழிவது கிடையாது, வினாசம் ஆவது இல்லை. பாரதத்தின் மகிமை பாபா நிறைய சொல்லிகிட்டே வரார். இவர்களுடைய ராஜ்யம் இருக்கும் பொழுது, அதாவது லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யம் இருக்கும் பொழுது வேறு எந்த கண்டமும் இருக்கவில்லை. அவையெல்லாம் பின்னால் வருகின்றன. சாஸ்திரங்களில் கல்பத்தின் ஆயுளை லட்சக்கணக்கான வருடங்கள் என்று எழுதிவிட்டு எல்லாவற்றையும் விட பெரிய தவறு செய்துள்ளார்கள். கல்பத்திற்கு லட்சக்கணக்கான வருடங்களும் இருப்பதில்லை, சத்யுகத்திற்கும் லட்சக்கணக்கான வருடங்கள் இருப்பதில்லை என்று தந்தை கூறுகிறார். கல்பத்தின் ஆயுள் 5000 ஆண்டுகள் ஆகும். இவர்கள் பிறகு மனிதர்கள் 84 லட்சம் பிறவிகள் எடுக்கிறார்கள் என்று கூறிவிடுகிறார்கள். மனிதர்களை நாய், பூனை ஆகியவையாக செய்துவிட்டார்கள். ஆனால் அவைகளுடைய பிறவிகள் தனி. 84 லட்ச வெரைட்டி, அதாவது வகைகள் உள்ளன. மனிதர்களுடைய வகை ஒன்றுதான். அவர்களுடையதே 84 பிறவிகள் ஆகும். 84 லட்ச ஜீவ ஜந்துக்கள் வெரைட்டிஸ் இருக்கின்றார் பாபா. குழந்தைகளே, நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினராக இருந்தீர்கள் என்று தந்தை கூறுகிறார். பாரதவாசிகள் தங்களுடைய தர்மத்தை நாடக திட்டப்படி மறந்துவிட்டுள்ளார்கள். கலியுக கடைசியில் முற்றிலுமே பதீத்தமாக ஆகிவிட்டுள்ளார்கள். பிறகு தந்தை வந்து சங்கமத்தில் பாவனமாக ஆக்குகிறார். இதற்கு துக்கதாமம் என்று கூறப்படுகிறது. பிறகு பார்ட், அதாவது ஸ்வர்க்கத்தில் சுகதாமத்தில் தான். ஹே குழந்தைகளே, பாரதவாசிகளாகிய நீங்கள் தான் சொர்க்கவாசியாக இருந்தீர்கள் என்று தந்தை கூறுகிறார். பிறகு நீங்கள் 84 பிறவிகளின் படி இறங்குகிறீர்கள். சத்தோவிலிருந்து ரஜோ தமோவில் அவசியம் வர வேண்டும். தேவதைகளாகிய உங்களைப் போல செல்வந்தர்களாக, எவர் ஹாப்பி, எவர் ஹெல்தி, என்றுமே மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக வேறு யாருமே ஆவது இல்லை. பாரதம் எவ்வளவு செல்வந்தராக இருந்தது! வைரம் வைடூரியங்களோ பெரிய பெரிய கற்கள் போல் இருந்தன. அதில் எவ்வளவோ உடைந்து போய்விட்டன. உங்களை எவ்வளவு செல்வந்தராக ஆக்கியிருந்தேன் என்று தந்தை குழந்தைகளாகி உங்களுக்கு நினைவூட்டுகிறார். நீங்கள் சர்வகுண சம்பன்னராக 16 கலை சம்பூர்ணமாக இருந்தீர்கள். ராஜாராணி எப்படியோ அப்படியே பிரஜைகளும். இவர்களுக்கு பகவான் பகவதி என்று கூறலாம், லக்ஷ்மி நாராயண். ஆனால் பகவான் ஒருவர் ஆவார், அவர் தந்தை ஆவார் என்று தந்தை புரிய வைத்துள்ளார். இறைவன் அல்லது பிரபு என்று மட்டும் கூறுவதால் கூட அவர் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஆவார் என்பது நினைவிற்கு வருவதில்லை. இவரோ எல்லையில்லாத தந்தை ஆவார். அவர் புரிய வைக்கிறார். பாரதவாசிகளே, நீங்கள் ஜெயந்தி கொண்டாடுகிறீர்கள். ஆனால் உண்மையில் தந்தை எப்பொழுது வந்திருந்தார் என்பது யாருக்குமே தெரியாது. அதை சிவபாபாவே வந்து புரிய வைக்கிறார். இருப்பதே இரும்பு யுகத்தினராக, கல் புத்தியினராக,
பாரஸ்நாத்தாக இருந்தார்கள். இப்பொழுது கல்லுக்கு நாதனாக உள்ளார்கள். நாதன் என்றும் கூற முடியாது, ஏனெனில் ராஜா ராணியோ இல்லை. முதலில் இங்கு தெய்வீக ராஜஸ்தான் இருந்தது, இப்பொழுது அசுர ராஜ்யம் ஆகிவிடுகிறது. இது நாடகமாகும். அது எல்லைக்குட்பட்ட நாடகம், இது எல்லையில்லாத நாடகம். உலகத்தின் சரித்திரம் பூகோளம் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் நீங்கள் இப்பொழுது அறிந்துள்ளீர்கள். வேறு யாருக்குமே தெரியாது. பாரதத்தில் தேவி தேவதைகள் இருக்கும் பொழுது முழு படைப்பிற்கு அதிபதியாக இருந்தார்கள். மேலும் பாரதத்தில் தான் இருந்தார்கள். தந்தை பாரதவாசிகளுக்கு நினைவூட்டுகிறார், சத்யுகத்தில் ஆதி சனாதன தேவி தேவதைகள் இவர்களுடைய சிறந்த தர்மம் சிறந்த கர்மம் இருந்தது. பிறகு 84 பிறவிகளில் இறங்க வேண்டி வருகிறது. இது தந்தை கதை கூறுகிறார். இப்பொழுது உங்களுடைய அநேக பிறவிகளின் கடைசி பிறவி ஆகும். ஒருவரது விஷயம் அல்ல, யுத்த மைதானம் கூட கிடையாது. ஒரே ஒரு அர்ஜுனனுக்கு மட்டும் சொல்லப்படவில்லை, ஒரே ஒரு யுத்த மைதானம் மட்டும் கிடையாது. இவர்களுடைய லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது என்பதையும் பாரதவாசிகள் மறந்துவிட்டுள்ளார்கள். சத்யுகத்தின் ஆயுளை நீண்டதாக ஆக்கியதால் மிகவும் தூரத்திற்கு எடுத்து சென்று விட்டுள்ளார்கள். மனிதனை பகவான் என்று கூற முடியாது என்று தந்தை புரிய வைக்கிறார். மனிதர்களுக்கு சத்கதி வழங்க முடியாது. அனைவரின் சத்கதி தாத்தா, பதீதர்களின் பாவன கர்த்தா ஒருவர் என்ற பழமொழி உள்ளது. இது பொய்யான கண்டமாகும். உண்மையான பாபா உண்மையான கண்டத்தை ஸ்தாபனை செய்பவர் ஆவார். பக்தர்கள் பூஜை செய்கிறார்கள். ஆனால் பக்தி மார்க்கத்தில் யாருக்கெல்லாம் பூஜை செய்து கொண்டே வந்துள்ளார்களோ அவர்களில் ஒருவருடைய வாழ்க்கை சரித்திரம் பற்றி கூட அறியாமல் உள்ளார்கள். சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள். தந்தை புதிய உலகத்தின் படைப்பு கர்த்தா ஆவார். ஹெவன்லி காட் ஃபாதர், எல்லையில்லாத சுகம் அளிப்பவர். சத்யுகத்தில் சுகம் இருந்தது. அதை எப்படி யார் ஸ்தாபனை செய்தார்? நரகவாசிகளை சொர்க்கவாசியாக ஆக்கினார். இழிவானவர்களை சிறந்த தேவதையாக ஆக்கினார். இதுவோ தந்தையினுடைய காரியம் ஆகும். குழந்தைகளாகிய உங்களை பாவனமாக ஆக்குகிறேன். நீங்கள் சொர்க்கத்தின் அதிபதி ஆகிறீர்கள். பிறகு உங்களை யார் பதீத்தமாக ஆக்குகிறார்? இந்த ராவணன். சுகம் துக்கம் இறைவன் அளிக்கிறார் என்று மனிதர்கள் கூறிவிடுகிறார்கள். பாபா சொல்றார், நானோ அனைவருக்கும் சுகம் அளிக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். அரை கல்பத்திற்கு பிறகு நீங்கள் தந்தையை நினைவு செய்ய மாட்டீர்கள். பிறகு ராவணராஜ்யம் ஆகும் பொழுது அனைவருக்கும் பூஜை செய்ய முற்பட்டு விடுகிறீர்கள். இது உங்களுடைய அநேக பிறவிகளின் கடைசி பிறவி ஆகும். ஒரு கதை போல பாபா நம்முடைய இந்த பிறவி சக்கரத்தை பற்றி சொல்றார். பாபா, நாங்கள் எத்தனை பிறவிகள் எடுத்தோம் என்று கேட்கிறார்கள். குழந்தைகளே, நீங்கள் உங்கள் பிறவிகளை பற்றி அறியாமல் உள்ளீர்கள் என்று தந்தை கூறுகிறார். நீங்கள் முழுமையாக 84 பிறவிகள் எடுத்துள்ளீர்கள். நீங்கள் 21 பிறவிகளுக்கு எல்லையில்லாத தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெறுவதற்காக வந்துள்ளீர்கள். அதாவது உண்மையிலும் உண்மையான சத்திய பாபாவிடமிருந்து சத்திய கதை. நரனிலிருந்து நாராயணர் ஆவதற்கான ஞானத்தை கேட்கிறீர்கள். இது ஞானமாகும், அது பக்தியாகும். இந்த ஆன்மீக ஞானம் சுப்ரீம் ரூஹ் பரம ஆத்மா அளிக்கின்றார். குழந்தைகள் ஆத்ம உணர்வுடையவராக ஆக வேண்டி உள்ளது. தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்து என் ஒருவனை நினைவு செய்யுங்கள். சிவபாபா அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாவார். ஆத்மாக்கள் அனைவரும் பரந்தாமத்திலிருந்து தத்தம் பாகத்தை ஏற்று நடிக்க ஷரீரத்தில் வருகிறார்கள். இதற்கு கர்மக்ஷேத்திரம் என்று கூறப்படுகிறது. மிக பெரிய நாடகமாகும். ஆத்மாவில் தீய மற்றும் நல்ல சம்ஸ்காரம் இருக்கிறது. அதற்கேற்பதான் மனிதனுக்கு நல்லதோ கெட்டதோ பிறவி கிடைக்கிறது. பாவனமாக இருந்த இவர் பதீத்தமாக இருக்கிறார். நீங்களும் அதே போல தந்தையாகிய நான் இந்த அந்நிய ராவணனின் உலகத்தில் பதீத்த ஷரீரத்தில் வரவேண்டி உள்ளது. யார் முதல் நம்பரில் செல்ல வேண்டியுள்ளதோ அவருக்குள் தான் வரவேண்டியிருக்கிறது. சூரிய வம்சத்தினர் தான் முழுமையாக 84 பிறவிகள் எடுக்கிறார்கள். இவர் பிரம்மா மற்றும் பிராமணர்கள். தந்தை தினமும் புரிய வைக்கிறார்.
ஆனால் கல்புத்தியினரை தங்க புத்தியினராக ஆக்குவது சித்தி வீடு அல்ல, அதாவது ஈஸி கிடையாது. ஹே ஆத்மாக்களே, இப்பொழுது ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்கள். ஹே ஆத்மாக்களே, ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள் மற்றும் ராஜ்யத்தை நினைவு செய்யுங்கள். தேகத்தின் சம்பந்தங்களை விட்டுவிடுங்கள். அப்பொழுது தங்க புத்தி ஆகிவிடும். எல்லோருமே தான் இறக்க வேண்டும். எல்லோருக்கும் இப்பொழுது வானப்பிரஸ்த நிலையாகும். ஒரு சத்குரு இல்லாமல் அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் வேறு யாரும் இருக்க முடியாது. ஹே பாரதவாசி குழந்தைகளே, நீங்கள் முதலில் தங்க புத்தியாக இருந்தீர்கள் என்று தந்தை கூறுகிறார். ஆத்மாக்கள் பரமாத்மாவை விட்டு வெகு காலமாக பிரிந்திருந்தார்கள் என்று பாடப்பட்டுள்ளது. எனவே முதலில் பாரதவாசி தேவி தேவதா தர்மத்தினராகிய நீங்கள்தான் வந்தீர்கள். மற்ற தர்மத்தினர் பின்னால் வந்தார்கள். எனவே அவர்களுடைய பிறவிகள் கூட குறைவாக இருக்கும். முழு சிருஷ்டியின் விருட்சம் எப்படி சுற்றுகிறது என்பதை தந்தை புரிய வைக்கிறார். யாரால் தாரணை செய்ய முடியுமோ அவர்களுக்கு மிகவும் சுலபமாகும். ஆத்மா தாரணை செய்கிறது. புண்ணிய ஆத்மா மற்றும் பாவாத்மாவாக ஆத்மாதான் ஆகிறது. உங்களுடைய கடைசி 84வது பிறவி ஆகும். நீங்கள் வானப்பிரஸ்த நிலையில் உள்ளீர்கள். வானப்பிரஸ்த நிலையினர் மந்திரம் பெறுவதற்காக குருவை வைத்து கொள்கிறார்கள். மோட்சத்துக்காக குருவிடம் சென்று மந்திரம் கேட்பார்கள். நீங்கள் இப்பொழுது வெளியில் இருக்கும் மனிதர்களை குருவாக வைத்து கொள்ள வேண்டியது இல்லை. உங்கள் அனைவருக்கும் நான் தந்தை, ஆசிரியர், சத்குரு ஆவேன். எனக்கு கூறுவதே ஹே பதீத பாவனரே என்றுதான். சிவபாபா அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஆவார் என்பது இப்பொழுது நினைவிற்கு வந்துள்ளது. ஆத்மா சத்தியமானது, உயிரோட்டமுடையது, ஏனெனில் அமரமானது, அதாவது மரணமற்றது. அனைத்து ஆத்மாக்களுக்குள்ளும் அதன் பாகம் நிரம்பியுள்ளது. தந்தையும் சத்தியமானவர், சைத்தன்யமானவர் ஆவார். அவர் மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக இருக்கும் காரணத்தினால் நான் முழு விருட்சத்தின் முதல் கடையை அறிந்துள்ளேன் என்று கூறுகிறார். எனவேதான் எனக்கு நாலேஜ்ஃபுல் என்று கூறப்படுகிறது. அதனால தான் சிவபாபாவுக்கு நாலேஜ்ஃபுல், ஞானம் நிரம்பியவர் என்று சொல்லப்படுது. விதையிலிருந்து விருட்சம் எப்படி வெளிப்படுகிறது என்ற முழு ஞானம் உங்களுக்கும் உள்ளது. விருட்சம் வளருவதில் நேரம் பிடிக்கிறது. நான் விதை ரூபம் ஆவேன் என்று தந்தை கூறுகிறார். கடைசியில் முழு விருட்சம் பட்டுப்போன நிலையை அடைந்து விடுகிறது. இப்பொழுது தேவி தேவதா தர்மத்தின் அஸ்திவாரம் இல்லை, பெரும்பாலும் மறைந்து விட்டுள்ளது. தேவி தேவதா தர்மம் மறைந்து விடும் பொழுது தந்தை வர வேண்டியுள்ளது. ஒரு தர்ம ஸ்தாபனை செய்து மற்ற அனைத்தையும் விநாசம் செய்வித்து விடுகிறார். பிரஜாபிதா பிரம்மா மூலமாக தந்தை ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை செய்வித்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் தாழ்ந்த நிலையிலிருந்து சிறந்த தேவதையாக ஆக வந்துள்ளீர்கள். இந்த நாடகம் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கு முடிவு இல்லை. தந்தை வருகிறார். ஆத்மாக்கள் அனைவரும் மூலவத்தனத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் ஆவார்கள். அனைவரும் அந்த ஒரு தந்தையை நினைவு செய்கிறார்கள். துக்கத்தில் எல்லோருமே நினைவு செய்கிறார்கள். ராவண ராஜ்யத்தில் துக்கம் இருக்கிறது, இங்கு நினைவு செய்கிறார்கள். எனவே தந்தை அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒருவர் ஆவார். அவருக்கு மகிமை உள்ளது. தந்தை வராமல் இருந்தால் பின் யார் தூய்மையாக ஆக்குவது? கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் ஆகிய யாரெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த நேரத்தில் எல்லோருமே தமோ பிரதானமாக உள்ளார்கள். அனைவரும் அவசியம் புனர்ஜென்மம் எடுக்க வேண்டி உள்ளது. இப்பொழுது புனர்ஜென்மம் கிடைப்பது நரகத்தில், அப்படியின்றி சுகத்தில் சென்று விடுகிறார்கள் என்பது அல்ல. எப்படி இந்து தர்மத்தினர் சொர்க்கவாசியானார் என்று கூறுகிறார்கள் என்றால், இதுவரை நரகத்தில் இருந்தார் அல்லவா, இப்பொழுது சொர்க்கத்திற்கு சென்று விட்டார். உங்கள் வாயில் குலாப் ஜாமுன், சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என்றால் பின்னர் அவருக்கு நரகத்தின் அசுர பொருட்களை ஏன் படைக்கிறீர்கள்? பாபா கேட்கிறாரு. பித்ருகளுக்கு படைக்கிறார்கள் அல்லவா, வங்காளத்தில் மீன், முட்டை ஆகியவற்றை படைக்கிறார்கள். அவர்கள் இவை அனைத்தையும் சாப்பிட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? ஏன்னா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்லப்படுது. திரும்பி யாருமே போக முடியாது. முதல் நம்பரில் இருப்பவர்களே
84 பிறவிகள் எடுக்க வேண்டி உள்ளது. இந்த ஞானத்தில் எந்த கஷ்டமும் இல்லை. பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு உழைப்பு உள்ளது. ராம் ராம் என்று ஜபிக்கையில் புல்லரித்து போய்விடுகிறது. இவை எல்லாமே பக்தி மார்க்கமாகும். இந்த சூரியன் சந்திரன் ஆகியவை வெளிச்சம் தரக்கூடியவை ஆகும். இவைகள் தேவதைகளா என்ன? உண்மையில் ஞான சூரியன், ஞான சந்திரன் மற்றும் ஞான நட்சத்திரங்கள் இந்த இடத்தின் மகிமை ஆகும். மதுபனுடைய மகிமை. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், இந்த கடைசி 84வது பிறவியில் எந்த ஒரு பாவ செயலும் விக்கிரமமும் செய்யக்கூடாது. புண்ணிய ஆத்மா ஆவதற்கான முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். முழுமையாக தூய்மை ஆக வேண்டும். 2வது பாயிண்ட், தங்களுடைய புத்தியை தங்க புத்தியாக ஆக்குவதற்காக தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து ஆத்ம உணர்வுடையவராக ஆவதற்கான அபியாசம் பயிற்சி செய்ய வேண்டும். வரதானம், பழைய சம்ஸ்காரங்கள் மற்றும் தடைகளிலிருந்து விடுதலை பெற்றுவிடக்கூடிய எப்பொழுதும் சக்திகளில் நிறைந்தவர் ஆவீர்களாக. எந்த ஒரு விதமான தடைகளிலிருந்தும் பலவீனங்களிலிருந்தும் அல்லது பழைய சம்ஸ்காரங்களிலிருந்தும் விடுதலை பெற விரும்புகிறீர்கள் என்றால் சக்தியை தாரணை செய்யுங்கள். அதாவது அலங்கரிக்கப்பட்ட ரூபமாகி இருங்கள். தன்னுடைய அந்த அலங்கரிக்கப்பட்ட சக்தி ரூபத்தை எமர்ஜ் பண்ணுங்க. யார் எப்பொழுதும் அலங்காரங்களால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் வருங்காலத்தில் விஷ்ணு வம்சத்தினர் ஆகிறார்கள். பாபா நமக்கு நிறைய ஞானத்தின் அலங்காரம், யோகத்தின் அலங்காரம் செய்கிறாரு. ஸோ அந்த அலங்காரத்தினால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறாங்கன்னா அவர்கள் வருங்காலத்தில் விஷ்ணு வம்சத்தினர் ஆகிறார்கள், சொர்க்கவாசி ஆகிறாங்க. ஆனால் இப்பொழுது வைஷ்ணவர் ஆகிவிடுகிறார்கள். அவர்களை எந்த ஒரு தமோகுணமான சங்கல்பம் அல்லது சம்ஸ்காரம் தீண்ட முடியாது. இப்பொழுது தூய்மையாக இருக்கும் பொழுது எந்த ஒரு தமோகுண சங்கல்பமும் சம்ஸ்காரமும் தீண்ட முடியாது. அவர்கள் பழைய உலகம் அல்லது உலகத்தின் எந்த ஒரு பொருட்கள் அல்லது மனிதர்களிடமிருந்து சுலபமாகவே ஒதுங்கி விடுகிறார்கள். அவர்களை காரணம் இருக்கிறதோ இல்லையோ எதுவுமே தீண்ட முடியாது. ஸ்லோகன், ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு செயலிலும் சமநிலை கொண்டிருப்பதுதான் அனைவரது ஆசிகள் பெறுவதற்கான சாதனமாகும். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு செயலிலும் சமநிலை கொண்டிருப்பதுதான் அனைவரது ஆசிகள் பெறுவதற்கான சாதனம் ஆகும். அவ்யக்த சமிகை, நிச்சயத்தின் அஸ்திவாரத்தை பலப்படுத்தி எப்பொழுதும் பயமற்றவராகவும் கவலையற்றவராகவும் இருங்கள். எப்படி 2 நண்பர்கள் இருக்கிறார்கள், தங்களுக்குள் நட்பு இருக்கும் பொழுது அவர்களுக்கிடையில் யாராவது அவர்களது நிந்தனை செய்ய வருகிறார்கள் என்றால் அவர் மற்றவரது உணர்வை மாற்றிவிடுகிறார். எங்கு நிச்சயம் இருக்குமோ அங்கு வார்த்தைகளின் பாவம் மாறி சாதாரண விஷயம் ஆகிவிடுகிறது. எனவே ஒவ்வொருவரின் விசேஷ தன்மையை பாருங்கள். அப்பொழுது அநேகராக இருந்தாலும் ஒன்று என்று தென்படுவார்கள். ஒரு வழியின் ஒற்றுமையின் கூட்டமைப்பு ஆகிவிடும். யாராவது ஒருவர் பற்றிய நிந்தனையின் விஷயங்கள் கூறினார்கள் என்றால் அதற்கு ஆதரவு கொடுப்பதற்கு பதிலாக சொல்பவர்களுடைய ரூபத்தை பரிவர்த்தனை செய்துவிடுங்கள். ஓம் சாந்தி.